டேட்டா இன்ஜினியரிங்னு சொன்னா, ஐயோ! என்னது பெரிய டேர்ம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இப்படி தான் நம்ம எல்லாரும் நெனைப்போம். ஆனா, நான் சொல்லப் போற சிம்பிள் ஸ்டைல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டா, ஓ! இவ்ளோதானான்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலா பார்த்தா, இட்ஸ் லைக் நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற லைப்ரரி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல நடக்கிற சிஸ்டம் மாரி தான். டேட்டால கலெக்ட் பண்றோம், ஸ்டோர் பண்றோம், ப்ராசஸ் பண்றோம், சென்ட் பண்றோம். இந்த ஃபுல் ஒர்க் ஃப்ளோக்கு பேரு தான் டேட்டா இன்ஜினியரிங். சிம்பிளா சொல்லணும்னா, இட்ஸ் சிஸ்டமேட்டிக் டேட்டா ஹேண்ட்லிங். இவ்வளோதானா? புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ டீட்டெயில்ஸை பார்ப்போம். இதில் 5 ஸ்டெப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், டேட்டா கலெக்ஷன். கலெக்டிங் ரா டேட்டா. லைப்ரரியில் புக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. டேட்டா கேதர் பண்ணுறது லைப்ரரியில் நியூ புக்ஸ் கலெக்ட் பண்ணுறது மாதிரி. நம்ம ரா டேட்டாவை சோர்சஸ்லேருந்து எடுக்கிறது. எக்ஸாம்பிள், லைப்ரரிக்கு புது புது புக்ஸ் பை பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ்லேருந்து ரா டேட்டாவை நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணுறோம். புக்ஸ் குவாலிட்டி மட்டும் முக்கியம். சரியான புக் இல்லைனா லைப்ரரிக்கு அது வேஸ்ட் தான். டேட்டா கலெக்ட் பண்ணுறது ஈஸி, ஆனால் சரியான ஹை குவாலிட்டி டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் ரியல் இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது, டேட்டா ஸ்டோரேஜ். புக்ஸை கரெக்ட் ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணுறது. புக்ஸை லைப்ரரி ஷெல்ஃபில் நீட்டாக ஸ்டோர் பண்ணுறது மாதிரி டேட்டாவை டேட்டா பேஸ்லேயோ டேட்டா வேர்ஹவுஸ்லேயோ ப்ராப்பராக வைக்கிறது. எக்ஸாம்பிள், சரியான ஷெல்ஃபில் வச்சுருந்தா புக்கை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஷெல்ஃப் மாதிரி போனால், அதாவது ராங் ஷெல்ஃபில் இருந்தால் டைம் வேஸ்ட் தான். ஒரு புக்கை தேட ஃபுல் லைப்ரரியும் சுற்றுப்போம். டேட்டாலையும் அப்படி தான். ஸ்டோரேஜோட ஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னா டேட்டா மிக்ஸ் ஆகி உங்கள் டேட்டா லேக் மிஸ் ஆகிடும். தேர்ட், டேட்டா ப்ராசஸிங். புக்ஸை ப்ராப்பராக கேட்லாக் பண்ணுறது. புக்ஸை ப்ராப்பர் கேட்லாகில் ரெஜிஸ்டர் பண்ணுறது மாதிரி டேட்டாவை க்ளீன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ரெடி பண்ணுறது. இதான் நம்ம ETL ELT ப்ராசஸ். எக்ஸாம்பிள், லைப்ரரிக்கு நியூ புக்ஸ் வந்தால் அதை ப்ராப்பர் கேட்டகரியில் போட்டு டேக் பண்ணுவோம். ஸோ ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். ப்ராசஸிங் இல்லைனா ரா டேட்டா வச்ச என்ன யூஸ்? அது ரீடிங்கில் கன்ஃபியூஷன், அனலிஸ்ட்டுக்கு தலைவலி தான். ப்ராசஸிங் இல்லைனா டேட்டா எல்லாம் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும், ஆக்ஷன் எடுக்க முடியாது. ப்ராசஸிங் இல்லைனா டேட்டா எல்லாம் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும், ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஃபோர்த், டேட்டா பைப்லைன்ஸ். போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் டெலிவரி ஒர்க் ஃப்ளோ. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர லெட்டரை போஸ்ட்மேன் ஆட்டோமேட்டிக்காக லெட்டர் டெலிவரி பண்ணுறது மாதிரி டேட்டாவை ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஸ்மூத்தாக கொண்டு போகிற பாத் தான் டேட்டா பைப்லைன். எக்ஸாம்பிள், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர லெட்டரை போஸ்ட்மேனுக்கு டிஸ்பேச் செய்கிற ஒர்க் ஃப்ளோ மாதிரி டேட்டா கரெக்ட் டைமுக்கு டார்கெட் சிஸ்டம்க்கு ரீச் ஆகணும். பைப்லைன் பிளாக் ஆனால் லெட்டர் டெலிவரி லேட்டான மாதிரி தான் பிஸ்னஸுக்கு ப்ராப்ளம். பைப்லைன் பிளாக் ஆனால் சிஸ்டமில் டேட்டா டிராஃபிக் ஜாம் ஆகிடும். அதுக்கு நம்ம மானிட்டரிங் வேணும். ஃபிஃப்த், டேட்டா குவாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். லெட்டர் சேஃபாக டெலிவர் பண்ணுறது. லெட்டர் செக்யூராக இருக்கணும், ப்ராப்பர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், டேட்டாவும் அக்யூரேட் அண்ட் சேஃபாக இருக்கணும். எக்ஸாம்பிள், போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் லீக் ஆன சென்டருக்கு டிசாஸ்டர். டேட்டா சேஃபாக இருக்க டிசிப்ளின் வேணும். குவாலிட்டி இல்லைன்னா ரிப்போர்ட்ஸ் தப்பாக போகும். கவர்னன்ஸ் இல்லைனா கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரபிள் தான். செக்யூர் டேட்டா ப்ளஸ் குட் கவர்னன்ஸ் ஈக்குவல்ஸ் ஹாப்பி பிஸ்னஸ் லைஃப். ஸோ டேட்டா இன்ஜினியரிங்னு கேட்கப்போ அது லைப்ரரி மாதிரி சிஸ்டமோட தினமும் நடக்கிற ப்ராசஸ் தான். டேட்டா கலெக்ட் பண்ணு, அரேஞ்ச் பண்ணு, க்ளீன் பண்ணு, டெலிவர் பண்ணு. இவ்வளோதானா? நெக்ஸ்ட் டைம் டேட்டா இன்ஜினியரிங்னு யாராவது சொன்னால் லைப்ரரி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ராசஸை நினைக்கலாம். இந்த அனாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபியூச்சர் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.